குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கனிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் ஜிவி கிருஷ்ணா. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி ஆத்ம சங்கமம் நேரலை. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை உங்களோடு நாங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். நீண்ட நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் நம்மளை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கக்கூடிய மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன், எங்களுக்கும் உங்களுக்கும் மனதளவில் பிடிக்கும் அற்புதமான மனிதர் ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். காலை வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம், நித்திஷாருக்கு வணக்கம், கிருஷ்ணாவுக்கு வணக்கம், ஆத்ம சங்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சியில் பக்தர்களும் சரி, அடியார்களும் சரி, சுவாமிஜி உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பதிவை கட்டாயம் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவரை தொடர்ந்து நம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் இ நித்யானந்தம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். ஐயா சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் அடியார் பெருமகளுக்கு என் காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்தது ஆத்ம சங்கமத்தின் நாயகர், நம் அனைவர் மனதில் குடிக்கொண்டிருக்கும் பாமன் சுவாமிகளையும் முருகனையும் அனுதினம் வழிபட்டு நம் அனைவருக்கும் ஆசிகளை கொடுக்கும் அருட்சித்தர் தவத்திரு சஞ்சீவி தவராஜ யோகி ராஜா சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. அழகு மயில் ஆடிவர, கூவும் குயில் பாடிவர, காவடிகள் ஆடுதையா கந்தையா, அதை காண காண உள்ள மகிழும் முருகையா. உங்களெல்லாம் நிரந்தரமாக உங்கள் உள்ளம் மகிழ அந்த முருகப்பெருமான் ஷடாட்சர சண்முகன் அருளட்டும். அத்தோடு பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம் ஐயா. ஓராண்டு காலமாச்சு உங்களை பார்த்து. வணக்கம் ஐயா. நிதி சுவாமி வணக்கம். சொல்லுவா கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. என்ன சுவாமிஜி, நீங்க ஆரம்பமே அற்புதமா பாடலோட துதி போட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர பாடலை கேட்கும் பொழுது டிஎம்எஸ் குரல் எனக்கு ரீகலெக்ட் ஆகுது. அற்புதம் அற்புதம் சுவாமிஜி. ஒரு 2-3 வாரங்கள் ஐயா நம்மளோட இணையல. அதனால என்னுடைய கேள்வி போன வாரம் நிகழ்ச்சியோட நிறைவில் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால அந்த கேள்விக்கான பதில முதல்ல சொல்லிட்டீங்கன்னாக்கா நம்ம நேர்களும் சரி, கேள்வியை கேட்டு நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருச்சு சுவாமிஜி. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அதிலேயே நம்ம பெற்றுடுறோம். இருந்தாலும் கூட முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமிஜி. ஐயா, கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுது ஐயா? நல்லா புரிஞ்சுது. என்னதான் தொழில்நுட்பம் முன்னேறினாலும் பெரியவர்களுடைய வார்த்தைகள், பெரியவர்களுடைய அனுபவங்களை நிச்சயமா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பதில் கேட்கறது அது அவசியமா? எது போட்டாலும் நிச்சயம் அவசியம், நிச்சயம் அவசியம். ஒரு பதில் ஆரம்பிச்சு, என்னதான் கணினி இருந்தாலும், என்னதான் கைபேசி இருந்தாலும் கூட அனுபவ மொழியாக நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க சொல்லும்போது கிடைக்கக்கூடிய அந்த சக்தி, அதனால கிடைக்கக்கூடிய பலன், நம்ம அடைகின்ற மகிழ்ச்சி மிக மிக முக்கியம். இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணத்தோட ஆரம்பிச்சாங்க. சரி, நான் சொல்றேன் ஐயா. அது என்ன உதாரணம் இல்லை, நான் எடுத்தேன், டைம் போயிடுச்சு. புதுசாக மோர் குடிக்கிறவங்களே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். சளி பிடிக்கும், பிரச்சனை வரும். ஆனால் பழைய நெய்யை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே உடல் பலமாக இருக்கும். ஒரே பால் தான் ரெண்டும். புதிய மோர் குடித்தோம்னா சில பேருக்கு சளி பிடிக்கும். கற்றவர் உண்டு, கல்லாத மோர் தான் தொழில்நுட்பம், நெய் தான் பெரியவர்கள் சொல். அவ்வளோதான், முடிஞ்சது. அது உள்ள கருத்து என்ன ஐயா? மோர் கற்றவரும் கல்லாதவரும் நிறைந்த உலகம். கற்றவர் எல்லாருமே கிடையாது, எனக்கே தெரியாது. கற்றவர் யாரும் கிடையாது, பெரிய லெவலில் இருக்கா. கல்லாதவங்க நிறைய பேர், கற்றவங்க கொஞ்சம் பேர். கற்றவர்களுக்காக உதவுகிறது அது இல்லையா? ரைட். அதே கற்றவர்கள் கூட இருக்கட்டும் கிருஷ்ணா. இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், கணினி இருக்குது, நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு போட்டுட்டு வந்துருச்சு. ஆனால் முழுமையாக உன்னால் பார்க்க முடியல, டோட்டலாக ஷட் டவுன் கரண்ட்டு. என்ன பண்ணுவேன்? கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணினா உனக்கு பணம் கொடுக்கறது வராது.
வேற வழியில சுவாமிஜி அது அது ரிலேட்டடா யார்கிட்ட போய் கேட்க முடியுமோ அவங்கள வந்து நேர்ல சந்திச்சு தான் கேட்கணும், வேற வழி இல்ல. அதான் அனுபவம். நெத்தியடி. தான் இல்லாத பொழுது தமக்கு எதுவும் ஒன்றை நம்பி போறனி, ஒரு கணினியோ தொழில்நுட்பமோ அதை நம்பித்தான் நீ வாழ்ந்தாகணும். கண்டிப்பா சுவாமிஜி. ஆனா அனுபவத்தினுடைய அறிவு நீ உன்னை அது நம்பி வாழ வைக்கும். என்னய்யா சொல்றீங்க? உன்னை நம்பும் பொழுது அது என்னைக்காவது கழுத்தறுத்துருச்சுன்னா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே அனுபவ அறிவை வளர்த்துக்கிட்டு அனுபவம் உள்ளவங்களுடைய விஷயத்தை கேட்டு அதை நீ நம்ம கை தேர்ந்து பயிற்சி எடுக்கும் பொழுது, அனுதினம் அதை பயிற்சியாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது, எந்த சூழ்நிலையை கண்ணை கட்டி விட்டால், இன்னைக்கு ஒன்று எடுத்துக்கோ, மாற்றுத்திறனாளியாக கண் தெரியாதவர்கள் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறாங்க. கண்டிப்பா சுவாமி. அவங்களுக்கு என்ன கணினி உதவிச்சா? இல்லை. டெக்னாலஜி உதவிச்சா? இல்ல. அவங்க அறிவு தான் உதவிச்சு. அப்போ அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அனுபவத்திலிருந்து வந்தது. இன்னைக்கு காந்தி அதை மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காரு, தெரியுமா? காந்தி மகான் இன்னைக்கு மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காரு ஐயா. வேப்பா இருக்க. ஆமா ஐயா, ஒவ்வொரு ரூபா நோட்டிலையும் அவங்க ஒரு கோடு இருக்கும் ஐயா. அது கண் தெரியாதவர்களுக்கு உரசும் போது இது 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டுன்னு சொல்லுவாங்க ஐயா. அது அனுபவம். அது வந்து நீரோட்டம்னு பேரு. நீரோட்டமா இருந்தாலும் காந்தி இருக்காரு இல்லையா? அப்பதான் காந்தி தான் அதை கொடுக்குறாரு. இல்ல சொல்றேன், நான் ஒரு பேச்சுக்கு அதே போல இன்னும் ஒரு விஷயம் என் கருத்தா சேர்க்க விரும்புறேன். சொல்லுங்க ஐயா. தொழில்நுட்பம் வந்து தகவலை தரும். பெரியவர்களுடைய சொல்ல அனுபவம் மொழி வந்து நம்மளுக்கு அறிவையும் ஆற்றலையும் தரும். ஆமா, அதுதான் சொல்றேன் நான். அப்ப உனக்கு புரிஞ்சுக்கிச்சா? நோட்டை பார்த்து அதை தடவி பார்த்து எவ்வளோ ரூபான்னு சொல்றது அனுபவம். நோட்டை தயாரிக்கிறது தொழில்நுட்பம். கரெக்ட். இதுதான் வித்தியாசம். வெரி சிம்பிளாக சொல்கிறேன். அதனால் நல் அறிவுள்ளவரே ஒருத்தன் கூட வச்சுக்கிட்டான்னா அவன் கவலையே பட மாட்டான். ஓகே. எந்த கவலையும் அவனை ஆட்கொள்ளவே கொள்ளாது. அப்படியே அவனுக்கு அந்த கவலை வந்தாலும் அதை எளிதில் ஜெயிக்கின்ற மார்க்கம் அவனுக்கு கிடைச்சிடும். அதை தான் நீ புரிஞ்சுக்கணும். புரியுது. அப்போ அனுபவம் எப்போ எவ்வளவுதான் படித்தாலும், ஏன் நம்ம இன்னைக்கு பரப்பளவில் பேசுகிற மருத்துவர்கள் எடுத்து டாக்டர் படிச்சுட்டு வந்துட்டா கூட படித்ததை அப்படியே வைத்தியம் செஞ்சிட முடியாது. ஆமாம். அனுபவத்தில் கண்டுபிடிச்சி இதுதான் அப்படிங்கிறத உறுதியிட்டு கண்டுபிடிச்ச பிறகுதான் வைத்தியம் செய்ய முடியும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. புதியது எத்தனை காலத்தில் வந்தாலும் அறிவோடு செயல்படுவது தான் சிறந்தது. அதற்கு காரணம் அனுபவம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. சூப்பர். அதிகம் படித்திராத தொழிலதிபர்கள் தங்களுக்கு அன்ப படித்தவர்களை ஆலோசகர்களாக, MBA படித்தவர்களை வந்து தங்களுடைய நிறுவனத்தில் ஒரு நிர்வாகியாக வைப்பதற்கு இதுதான் காரணம். அவங்களோட அனுபவம் இதெல்லாம் வந்து இவங்க படித்திராவிட்டாலும் கூட அவங்க சொல்லுகின்ற ஆலோசனைகள் வந்து இந்த நிறுவனத்தின் மேம்பாடு, அதோட வளர்ச்சிக்கு பெரியதா உதவுது. இது அம்பு, இது வில். இதுல இருந்து அம்பை இப்படி எய்தா போகுன்றது பிரிண்ட்ல இருக்கும். எல்லாருக்குமே இது வில்லு அம்புன்னு தெரியும். நானே ஏற்றி செய்யணும்ல, எடுத்து அடிச்சா தானே போகும். கரெக்ட் சுவாமி. அதானே. ரொம்ப அற்புதமான பதில் கொடுத்த சுவாமிஜிக்கு பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய முதல் அதிர்ஷ்ட காலர் யாருன்னு பார்க்கலாம். காலை வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் ரெங்கசாமி பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். நீங்க லைன்ல இருக்கீங்க, தாராளமா பேசலாம். வணக்கம் ஐயா, குருநாதர் அவர்களே வணக்கம். தொழில்நுட்பம் ஏதோ இதா இருக்கு. அதான் அனுபவம் இப்ப பேசும் பாரு. ஐயா குருநாதர், அதான் தொழில்நுட்பம் சரியா இல்ல நானே சொல்லிட்டேன் பாருங்க. நம்ம பேசுறதுதான் அனுபவம். தொழில்நுட்பம் தான் வேணுமான்னு நான் கேட்டேன். அப்ப தொழில்நுட்பமே கொஞ்சம் சரியா இல்ல சுவாமிஜின்னு சொல்ற நிலை ஏற்பட்டது. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க வந்துட்டு போறப்போ ஒரு அன்பான விஷயங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. நிறைய நேயர்கள் வந்து கேட்டாங்க அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. பொதுவாகவே ஒரு வாரமா கடந்தாலே அந்த ஒரு கேள்வியை நினைவுபடுத்தி தான் பதில் வாங்குறது வழக்கம். ஒரு மாசம் ஆயிடுச்சு, அதனால நிச்சயம் அந்த கேள்வி பத்தி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துருவோம். சரி, பார்த்துருவோம். காலை வணக்கம். காலை வணக்கம். வணக்கம் சாமிஜி, பெரம்பலூர்ல இருந்து ரெங்கசாமி பேசுறேன். வணக்கம். நீங்க லைன்ல இருக்கீங்க, தயவு செய்து பேசலாம். சரி சார், நான் ரெங்கசாமி பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? பெரம்பலூர். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் வயதும் சொல்லுங்க ஐயா. எனக்காக தாங்க சாமி கேட்கணும். வீடு கட்டுறதை பத்தி கேட்கணும். சொல்லுங்க ஐயா. வீடு கட்டுறதை பத்தி கேட்கணும். பரம்பரை கூரை வீடு கட்டுங்க ஐயா. இல்ல ஐயா, உங்களுடைய பெயரும் வயதும் சொன்னீங்கன்னா தான் சுவாமிஜி கிட்ட பேர். ரங்கசாமி. பேர் ரெங்கசாமி, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பூலாம்பாடி கிராமம் கரிகாலன் தெருவில இருந்து ரெங்கசாமி பேசுறேன். அற்புதம் ஐயா, சுவாமிஜி கிட்ட கூட பேசுங்க. உங்க வயசு என்ன ரங்கசாமி? வயசு என்ன? வயசு 50 வயசு ஆகுங்க ஐயா. சரி சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு வீடு கட்டி இருக்கீங்களா?
இல்லைங்க, இப்ப தாங்க கட்டுறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் பண்ண முடியலைங்கய்யா. சரி சரி. ஐயா குருநாதர் ஐயா, முதல்ல எங்க ஃபேமிலியும் உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் முதல்ல வாழ்த்துங்க ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. குறையில்லாத நிறையோடு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்து எல்லா தடுங்களும் அகன்று போய் நிம்மதியாகவும் வீடு சீக்கிரம் கட்டியும் தீர்காயுசாவும் தீர்க்க சுமங்களையாவும் நல்லா இருக்க சொல்லுங்க. சரி சொல்லுங்க ஐயா. இது வீடு கட்டுறத பத்தி கேட்கணும். அப்புறம் நான் வந்து நம்ம இந்த புரட்டாசி மாச அமாவாசைக்கு பித்ருக்களுக்கு நேரடி தர்ப்பணம் பண்ணும்போது வந்திருந்தீங்க. சரி சரி. வந்துட்டு பார்த்துட்டு நான் வந்து விக்ரமாயா நம்ம குழந்தை குபேரர் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இப்போ வந்து அண்மையில் ஒரு மாசத்துக்கு முன்னே எங்க அண்ணி தவறிட்டாங்க. சரி. அதனால நான் குழந்தை குபேரருக்கு பூஜை பண்ண முடியல. சரி. அங்க போயிட்டு வந்த உடனே எங்க வீட்டுல வலிப்புழுந்து கை உடஞ்சிருச்சுங்க. சரி. வலது கை உடஞ்சிருச்சு. அது வந்து இங்க எண்ணெய் கட்டு போட போனா அவங்க வந்து 7 நாளா கட்டு போட்டாங்க. அவங்க திருப்பி அங்க இருந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் அந்த இதை கட் பண்ணி திருப்பி ஸ்டீல் வச்சு போட்டிருக்குங்கய்யா. அங்க சீக்கிரம் குணமாகணுங்கய்யா. சரி. வீடு கட்டணுங்கய்யா. சரி. இப்ப இருக்கிற வீடு வாடகை வீடா? ஆமாங்கய்யா, இப்ப இருக்கிற வீடு வாடகை வீடுங்க. இது இது எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? இங்க ஒரு சுமார் 6-7 வருஷமா இருக்குங்க. சரி. இதுல தென்கிழக்கு பக்கமா படிக்கட்டு ஏறுதா? படிக்கட்டு இல்லைங்க, 2 வீடு. இந்த வீடு இல்லைங்க, அட்டை போட்ட வீடுங்க. என்ன இருக்கு? சீட்டு ஆஸ்பரா சீட்டு போட்ட வீடுங்க. வீட்டு உள்ள கேக்குறேனா? அதான் ஆஸ்பரா சட்ட சீட்டுங்க. படியெல்லாம் போட முடியாது, மெத்த கிடையாது, ஆஸ்பரா சீட்டு. ஆமா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஆஸ்பரா சீட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஓப்பனா தாங்க இருக்கு. வீடு வந்து 2 ரூமுங்க. தென்கிழக்காது? தென்கிழக்கு வந்து கொஞ்சம் துண்டு விழுந்துருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ரங்கசாமி, இப்ப இருக்கிற வீடு தப்பா இருக்கு. சரிங்க சாமி. இந்த வீட்டுக்குள்ள இருந்து நீங்க வீடு புதுசா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணா தடுங்கல் ஆகும். சரிங்க சாமி. அதே நேரத்துல இப்போ ஏதோ ஒரு பணத்தை எதிர்பார்ப்பை நோக்கி தான் நீங்க அந்த வீட்டுக்கே பிளான் பண்றீங்க. ஆமாங்க சாமி. அந்த எதிர்பார்ப்பு நடக்காம போயிடுச்சுன்னா டென்ஷனா போயிடும். இந்த வீட்டுல இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா அது பிரச்சனை வரும். சரிங்க சாமி. 5 வருடத்துக்கு முன்னாடி ஏதாவது கேஸோ அல்லது போலீஸ் பிரச்சனையோ ஏதாவது வந்ததா? இல்லைங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லை ஏதாவது பணம் நஷ்டமானது அது மாதிரி ஏதாவது இருக்கா? நகை காணாத போனது ஏதாவது இருக்கா? அது மாதிரி இல்லைங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து புரிஞ்சு வச்சிருந்தாங்க. நான் சமைச்சிட்டு போது எங்க சாப்பாட்டுல விழுந்துச்சு எங்க பூலாம்பாடியில. அதுக்கு நான் அவங்க கிட்ட சண்டை போகும்போது அவங்க போலீஸ்ல சொல்லி போலீஸ்ல என்னை கூட்டு போனாங்க. கூட்டு போய் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. கேஸ்ல ஒன்றும் போடல. சரி, ஓகே. ஏன் போட வேண்டாம், என்னத்துக்கு போடணுமா? இல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துதான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னால நீங்க சொல்ல ஒரு அனுபவம் இருக்கீங்க. ரைட், ஒன்றும் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடு கொஞ்சம் பார்த்து வரைஞ்சி அனுப்புங்க. அது வந்து இப்போ இந்த நீலன் எது வேள்வி நடக்குது இல்லையா, ஸ்ரீமகா கால புருஷன், அதில் ஏதாவது புக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இல்லைங்கய்யா. ரைட், அப்படி புக் பண்ண நீங்கள் நேராக வரைஞ்சி அங்கே வந்து பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. அதில் இருந்து முயற்சி பண்ணலாமா வேணாம்னா 5 வாரம் புதன்கிழமை அங்கே எங்கே சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கோ பழமையான கோயில், அங்கே ஒரு வாழை இலையில நெய் தடவிட்டு அதில் செந்தூரத்தில் ஸ்ரீம்னு எழுதி அது மேலே 5 நெய் தீபம் தாமரத்தண்டு திரிய வச்சு போடணும். சரிங்க. போட்டுட்டு ஓம் அஸ்தீக சித்தா தனுரர்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லணும். இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் எழுத்தி 5 சுத்தி வந்து வெண்பொங்கல் படைச்சு உங்க கையால தானம் கொடுக்கணும் 5 புதன்கிழமை. சரிங்க, சரிங்க. இதை கரெக்டா செய்யுங்க, வீடு கட்ட வந்துடும். ஆனா இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு அப்புறமா செய்யுங்க. ஐயா, இப்ப நான் சொல்றது புலாம்பாடியில் என் சொந்த வீடு கட்டினதுங்க. அது வாடகை வீடு பெரம்பலூர் இருக்கேன். சொந்த வீடு கட்டிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க, அது கட்டுறதுக்கு தாங்க உங்ககிட்ட கேட்குறேன். அளவு வந்து 11க்கு 20 இருக்குங்க. இல்ல, அதனால தான் நான் சொன்னேன் இந்த வழிபாடை செய்யுங்க, அது கட்டிடுவீங்கன்னு சொல்றேன். சரிங்க, சரிங்க. சரியா? இதை பண்ணிட்டு நீங்க அதை பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா கட்டிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசா ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. சரிங்க, நல்லதுங்க, நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பேரும் வயதும் சொல்லுங்க. பேர் ரேவதிங்க. வயசு 38ங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. யாரு ரேவதி? யாரு சொல்லுங்க. ஒய்ஃப்ங்க. சரி சரி, என்ன ஆச்சுங்க?
சாமி, ரேவதிக்கு வந்து கால் வந்து அடிக்கடி வந்து வலியாகுது அப்படிங்கிற கால் நரம்பு சுருண்டுருக்குங்க. நரம்புனா நரம்பு சுத்திக்கிட்டு இருக்கா? ஆமாங்க, சுருண்டுருக்குங்க. சரி. ஆனா அது பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா வெரிகோஸ் அப்படின்னு சொல்றாங்க, நான் ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி. ஆனா வந்து மாத்திரை சாப்பிட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா வடி ஒரு சில டைம்ல வந்து மாத்திரை சாப்பிடறது இல்லைங்க, சாப்பிடாம விட்டோம்னு மீண்டும் மறுபடியும் பாத்தீங்கன்னா வலியாகுது. இல்ல இப்ப நல்லா வந்து பச்சை கலரா நரம்பு தெரியுதா வெளியில? நம்பர் 1. கருப்பு கலரா தெரியுதா? சொல்றேன் நான், கருப்பு கலரா தெரியுதா? நம்பர் 2. நம்பர் 3, முடிச்சா குண்டு குண்டா தெரியுதா? முடிச்சா இருக்குங்க. முடிச்சா இருந்தா நீங்க வந்து பாத்துருங்க. சரி. இந்த 2ல இருந்தா நம்ம ஈஸியா சரி பண்ணலாம். இந்த முடிச்சு இருந்ததுன்னா ஒரே வழிதான். முதல்ல அந்த வலி குறையணும்னா 1 மணி நேரம் நிக்கலாம். அதுக்கு மேல ஒரு 10-20 நிமிஷம் உட்கார்ந்துடணும். நிக்கிறது அதிகமா, நடக்கிறது அதிகமா இருந்தா அது கட்டுக்குள்ள வராது. தற்காலிகத்துக்கு இதை பண்ணிக்கோங்க. நாயுருவி வேர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சிட்டு அந்த நாயுருவியோட வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு இதையும் கலந்துக்குங்க. ஒரு கட்டி பெருங்காயம், சும்மா 2 உளுந்து பொடி வந்து ஒரே ஒரு 1/4 ஸ்பூன், இதை கலந்து டெய்லி 10 போடுங்க. இதுக்கு முழு தீர்வு வராது, ஆனா குறைய ஆரம்பிக்கும். வலியும் குறைஞ்சிரும். வந்து என்ன பாருங்க. நல்லது, நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம். சமஜி, காலை வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே ஐயா, வாங்க ஐயா. ரொம்ப எளிமையான வைத்தியம் ஐயா. எவ்வளோ பெரிய மேல அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணோம்னா செலவும் ஆகும், சிரமமும் அதிகம் இருக்கும். அது எதுவும் இல்லாமல் நாயுருவிங்கிறது சுலபமாக கிடைக்கக்கூடியது. சுண்ணாம்பு எல்லாமே வந்து ரொம்ப பெருங்காயம் எல்லாம் அதிக செலவு இல்லாத சமையல் அறையில் இருக்கிறது. நல்ல வேலை செய்ய மெயினாக இருக்கிற அந்த வெரிகோஸ். ஆனால் ஒரு விஷயத்த நேர்மையாக சொன்னீங்க, முழுக்க தீர்வு கிடைக்காது, வலி குறை. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அணுகுமுறை நல்லா இருந்தது. இந்த கேள்வி வந்து என்னென்னா சாமிகள், நான் ஏற்கனவே கேட்டதான் மீண்டும் ஒரு மாதம் கழிச்சு அதை நினைவூட்டுறேன். மிகவும் அதிகம் கற்றவர்கள் தலையணம் கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி கர்வம் கொள்ளாமல் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன் என்ன? ஏன் கர்வம் கொள்ளக்கூடாது அப்படின்னு என்னோட எழுத்தாளர் ஒருத்தர் கேட்டார் இந்த கேள்வி. அதுதான் நான் என் கேள்வியாக உங்ககிட்ட கேட்டேன். அதுதான் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ மீண்டும் நினைவுபடுத்தி அதை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட பயணங்கள் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுவேன். அதையும் சொல்கிறேன். பதிலுக்கு பிறகு சொல்லட்டுமா, இப்போயே சொல்லட்டுமா சாமி? நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான் ஐயா. இப்போ வந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபி, மஸ்கட்டு, யாழ்ப்பாணம், கொழும்பு, மொத்தம் 6 நகரங்களுக்கு போயிருந்தேன் சாமி. நாடுகளுக்கு இல்லை, யாழ்ப்பாணம் நாடுன்னு சொல்ல முடியாது, கொழும்பு நாடுன்னு சொல்ல முடியாதுல்ல, ஆனால் நகரங்கள் தான். 6 நகரங்களுக்கு போயிருந்தேன். அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, நம்ம சுவாமிகளை பற்றி பலர் அறிந்து வைத்திருக்காங்க. அவங்க என்னென்னா நேரடியாக நம்ம வேந்தர் டிவி பார்க்க இயலாவிட்டாலும், சிலர் பார்க்குறாங்க, பார்க்க முடியாவிட்டாலும் யூடியூப்பில் என்ன பண்ணால், ஒரு முறை நம்ம ஆத்ம சங்கமம்னு போட்டு பார்த்துட்டா இந்த யூடியூப்காரங்க தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஏன் போன வாரம் பார்க்க முடியல, என்னோட தொலைபேசி வந்து கொஞ்சம் கைபேசி வந்து பழுதா போச்சு. தொழில்நுட்பம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரியா சொன்னீங்க. அதில் என்னென்னா சுவாமியோட புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஓகே, எல்லா இடங்கள்லையும் இஸ்லாமியர்கள் அந்த புத்தகங்களை வாங்கினாங்க. ஓ அற்புதம். அவங்க எப்படி இஸ்லாமின்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா, பொதுவாக அவங்ககிட்ட வரவங்ககிட்ட நான் வந்து அவங்களோட பெயரையும் அந்த தொலைபேசி எண்ணையும் வாங்கிக்கலாம், எதிர்காலத்தில் அவங்களோட தொடர்பு இருக்கணும்னு சொல்லி. அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சில பேர் பார்த்த உடனே இஸ்லாமியர் தோற்றம் இருக்குல்ல, அந்த தொப்பி இதெல்லாம் தெரியும்ல, அவங்களும் இது வந்து ஒரு நம்பிக்கையோடு அதை வாங்குகிறாங்க. நல்ல வரவேற்பு இருந்தது. அது வந்து நம்ம என்ன சொன்னாருன்னா, நான் வந்து சுவாமியோடது வந்து நான் தொடர்ந்து இது வந்து உங்களுக்கு தொலைபேசியில் அவரோட இணைக்கலான்னு பார்த்தேன், அந்த செய்ய முடியல. சொல்கிறாரு, சுவாமியோட பல வருடங்களாக நான் பார்த்துட்ருக்கேன், அவர் புத்தகங்கள் நீங்கள் எங்கள் இடத்துக்கே நீங்கள் கொண்டு வந்தது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி
அந்த நான் சொன்ன விலையோட கூடுதலாக ஒரு தொகையை சேர்த்து நீங்கள் பெரிய சேவை பண்ணுறீங்க ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்லி அது கொடுத்தார். அது வந்து நான் கேட்கல, அதை நான் சொன்னேன், அதோட விலையை மட்டும் சொன்னேன். அந்த உள்ளூர் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மஸ்கட்டில் ஒரு ரியால் அப்படிங்கிறது இந்திய ரூபாயில் 227 ரூபா. அப்படிங்கப்பா. இது நம்மளுக்கு தெரியும் அமெரிக்க டாலர்கள் 82 ரூபா 85 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இது துபாயில் வந்து 22 ரூபா தான் ஒரு திர்ஹாம். 227 ரூபா ஒரு ரியால், மஸ்கட் ரியால். குவைத்துக்கும் இதுவும் தான் மஸ்கட் ரியாலும் தான் உலகத்திலேயே மிக அதிக பண மதிப்புள்ள நோட்டுகள். இதே மஸ்கட்டில் வந்து இந்திய ரூபாயை பல வருஷங்கள் முன்பு பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது அது ஒரு தனி செய்தி, அது வேண்டாம். அவர் வந்து ஒரு ரியாலும் போது கூடுதலாக சில ரியால்களை கொடுத்து, இல்லை சார் அது இருக்கணும், இல்லை இதை வச்சுங்க நீங்கள் இதோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரியத்தோடு அதை வந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது மஸ்கட்டில். இதில் யாழ்ப்பாணத்தில் மக்கள் வந்து சில பேர் வந்து ரொம்ப துன்பத்தில் இருந்தால் கூட இந்த விலையை நினைக்காம, இது வந்து இதுக்கு நேர் எதிர். இப்போ நான் ரியாலுக்கு நான் சொன்ன நேர் எதிர்னா கொழும்போட பணம் மதிப்பு. 1 ரூபாய் இலங்கை ரூபாய்க்கு 4 ரூபா. இங்கே 221 ரூபா கொடுத்தா தான் ஒரு ரியால். அங்கே 1 இந்திய ரூபாய் கொடுத்தா 4 இலங்கை ரூபாய் கொடுப்பாங்க. அந்த பண மதிப்பு வந்து அவ்வளவு இதாக இருக்குது, வீழ்ச்சியாக இருக்குது. ஒரு விலையை சொல்லும் பொழுது அதெல்லாம் தயங்காமல் கேட்டு வாங்கினாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பாக இருந்தது. கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலையும் நான் ஏற்கனவே இப்போ இருக்க உங்களையும் நான் ஒரு முறை அழைச்சேன். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தை வாங்க சாமின்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு வர கிடைக்கல. அங்கேயும் ஒரு காட்சி படுத்தி வெளியீட்டு விழா வச்சு ஒரு 21 புத்தகங்களை உங்களோட நூலையும் நம்ம வந்து வெளியிட்டு அதை பற்றி பேசி இது பண்ணோம். அங்கேயும் நல்ல வரவேற்பு இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு போன சனி ஞாயிறு பெங்களூர் போனோம். பெங்களூர் புத்தக கண்காட்சி சகோதரர் லேனாவும் நானும் போனோம். அங்கேயும் உங்கள் புத்தகங்களுக்கு வரவேற்பு. நான் உள்நாட்டுக்கு வந்துட்டனால கைபேசி வேலை செஞ்சதுனால மணிமாறன் ஒரு உங்களுடைய பக்தர் எல்லா புத்தகங்களும் வேணும்னு சொல்லி ஒரு முழு தொகுதியை அப்படியே வாங்கிட்டார். முதல்ல சிறுகதை வேண்டாங்கிற மாதிரி நினைச்சார் அவர். நான் சொன்னேன், இது சிறுகதை மட்டுமல்ல, வாழ்வில் பல எண்ணங்களை உங்களை உயர்த்துவதற்கு உதவுகின்ற ஒரு புத்தகமாக நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அதையும் சேர்த்து வாங்கிட்டார். என்ன பண்ணேன், சுவாமிகள்கிட்ட கேட்டேன். சுவாமிகள் ரொம்ப ரொம்ப ஒரு பக்தர் ஒருத்தர் மணிமாறன் இருக்கார். நான் ஒன்றும் அவருக்கு வாக்கு கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு பேச முடியுமானால் ஒரு இணைப்பை தொடர் ஏற்படுத்தி தரட்டுமா தொலைபேசியில்? நான் நம்பரை கொடுக்க மாட்டேன், என்னோடய ஃபோன்லேருந்து தான் அவங்க பேச முடியும். கேட்டேன், நல்லா கொடுங்க நான் பேசுகிறேன்னா. அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. சாமிகள் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்தது மகிழ்ச்சி, உங்களை சார்ந்தவர்கள் யார் இருந்தாலும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு அடுத்த நாள் காலையில் அழைச்சிட்டு வந்துட்டார். ஆக வெளிநாடுகளிலும் சரி பெங்களூரிலும் சரி சாமிகளோட புத்தகத்துக்கும் அவங்கள பற்றி ஒரு இதுவும் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து ரொம்ப நான் பதிவு பண்ண வேண்டிய, நீளமாக சொல்லிட்டேன்னாலும் கூட மிகைப்படுத்தாமல் சொல்லியிருக்கேன். இல்லை ஐயா, சிறுகதைகள் வந்து ஐயா எல்லாருமே கதையாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சமீப காலமாக இப்போ ஒரு நேற்றைய முன்தினம் ஐயா ஒரு நண்பர் வந்தார். திடீர்னு வந்து என்கிட்ட காரில் நான் நின்றுட்டுருக்கேன். என்ன வந்து, சாமி வணக்கங்க, என்ன நீங்கள் தானே? ஆமாம், என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பிரச்சனை சாமி, நான் உங்கள் புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிச்சிட்ருக்கேன், பரிகாரம் பண்ண எனக்கு நேரம் இல்லை, ஆனால் செய்யணுன்னு என்ன இருந்தது. சரி, சிறுகதைகள் தானே, இந்த பாருங்கள் கார்லேயே வச்சுருக்கேன், படித்தேன். அதில் ஒரு கதையை படித்தேன் நான். எனக்கு தேவையான அந்த உணர்வுகள் அதில் இருந்தது. அதை அப்படியே போய் நான் பயன்படுத்தினேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் முடியாத பிரச்சனை, இதை பார்த்து இந்த கதையை படித்து இப்படி அணுகி பார்க்கலாமே நான் அணுகிறேன். அதை என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் லைவில் அப்படின்னு சொன்னார். இது புகழாக தெரியுதுங்க, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறேங்க என்ன நான். இல்லை சாமி, என்ன மாதிரி எத்தனையோ பேர் பயன்படுவாங்க, இது எல்லாமே கதைன்னு நினச்சிட்டு இருக்காங்க சாமி, அதுக்காகவாது சொல்லுங்க. நானே அப்படிதான் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் பயனடைவாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சிறுகதை புத்தகம் வெளியிடலாமான்னு கேட்டாங்க போன வருஷம். சாமிகள், இது வந்து சிறுகதை எழுத எவ்வளோ பேர் இருக்காங்க, கவிதை எழுத எவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம் சாமிகள், முதல்ல நம்ம இந்த மாதிரி கர்மா அது கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட் முதல்ல எழுதுவோன்னு சொன்னேன். நானே அந்த சிறுகதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வரவேற்பு கொடுக்கல.
கையெழுத்து பதிவை கொஞ்சம் எடுத்து எனக்கு லேசாக படித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. படித்த உடனே சொன்னேன், சாமி இந்த நூல் நாங்கள் உடனே வெளியிடுறோம். இல்லை, அது எல்லாரும் கதையில் அடிச்சிரு, அது உள்ளே வச்சிருக்கிற கருத்தை பயிற்சியாக வச்சுருக்கோம் நம்ம. இந்த மாதிரி இருந்தால் இப்படி பயிற்சி பண்ணிப்பார், அதை கதையாக சொல்லும் போது எளிதில் புரியும். உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஐயா, இந்த புத்தகத்தை பள்ளிகளுக்கு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் மாதிரி வந்து வீடியோ எடுத்து அதை ஒரு பென்ட்ரைவில் போட்டு ஒரு பாடம் நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு ஒரு 2-3 ஆசிரியர்கள், மிகப்பெரிய ஒரு பிரமுகர், அவரும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து இளைய தலைமுறை போய் சென்று அடைஞ்சதுன்னா பெரிய மகிழ்ச்சி. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. அவங்களுக்கு வந்து புத்தகத்தை விட இது மாதிரி ஒரு காட்சிப்படுத்தி சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமா நான் கூட கேட்டேன். என்னுடைய நண்பர் ஆமா ஆசிரியரா இருக்காரு, அவர் கூட கேட்டிருந்தாரு பர்மிஷன் பயன்படுத்துறதுக்கு. சுவாமிஜி சொல்றேன், பேட்டன்ட் ரைட்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்தது. இந்த வாரம் வந்து 2 அற்புத அதிசயங்கள் அனுபவங்கள். ஒன்று வந்து நம்ம நித்திய கொடுக்க போறாரு, நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க வெளிநாட்டு பயணத்துல. முன்னாடி நான் பதில் கொடுக்கணும் சாமி. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அப்துல் ரஹீம் அவர்களுக்கும் மணிமாறன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஆத்ம சங்கமம் குழு சார்பாகவும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும். அந்த பதிலுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் கவிநிலவு புழல்ல இருந்து பேசுறேன். சென்னை புழல்ல இருந்து. யாருக்கான கேள்வி கேட்கணுமோ அவங்களுடைய பேரும் வயதும் சொல்லுங்க. கவிநிலவு, எனக்காக தான் கேட்கணும். வயசு 30. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. கவிநிலவு, எப்படி சாமி இருக்கீங்க? நல்லா இருக்கே பேரு. சாமி, நான் ஆஷாட நவராத்திரிக்கு வந்திருந்தேன். எப்பவுமே நான் வருவேன். லாஸ்ட் டைம்ல நான் வந்து வேலைக்காக ப்ரமோஷனுக்காக எல்லாம் வருவேன். இந்த டைம் மேரேஜ்காக வந்தேன். கரெக்டா மேரேஜ் நடந்துச்சு சாமி. பத்திரிக்கை வைக்கல நீ? அக்டோபர் மாசம் நடந்துச்சு சாமி. சரிம்மா. இல்லம்மா, ஆஷாட நவராத்திரிலாம் ஃபெயிலியரே ஆகாதுமா. பிரார்த்தனை பண்றவங்களை பொறுத்துதாம்மா. நான் செஞ்சுட்டா நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன். இல்ல, இது வரைக்கும் நான் மேரேஜ்காக நான் வேண்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்காக பண்ண, மேரேஜ்காக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வேலை ப்ரமோஷன் அப்படிதான் நான் வேண்டிட்டு இருக்கேன். சரி. சோ இப்ப வந்து என்னோட வேலை வந்து ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது சாமிஜி. லாஸ்ட் ஒரு 6 months எனக்கு வேலை வந்து மாத்திட்டே இருக்கிற மாதிரி வருது. சரி, ஒண்ணும் இல்லம்மா, நம்ம இணையத்துல ஒரு பகுதி போது பாரு, அந்த வேலைக்காக இந்த மந்திரம் கேட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பேன் நானு. ஆமா சாமி. அத நீ பாட்டு கேட்டுக்கிட்டே இரு. டெய்லி போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போ. ஓகே. சிங் மந்திரம் படிச்சுட்டு போ. சரிங்க சாமி. சூரிய நமஸ்காரம், சிங் மந்திரம், அந்த மந்திரத்தை கேளு போதும். இதுவே பெருசா வேலை செய்யும். தேங்க்யூ சாமிஜி. தேங்க்யூ சாமி. ஆமாடா கண்ணு. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம். சொல்லி காலை வணக்கம். காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ராம்நாத்ல இருந்து பேசுறோங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பெயரும் வயதும் சொல்லுங்கம்மா. குடும்பத்துக்கு. கரெக்ட்டுமா, உங்க பேர் சொல்லணும் இல்லையா? நீங்க டிவி வால்யூமை குறைக்க மாட்டீங்க பாத்தீங்களா? ஆறுமுகம். ரைட், டிவி வால்யூம் அப்படியே மியூட்ல வச்சிருங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சரிங்க. அம்மா, யாரு ஆறுமுகம்? நான் தான் ஆறுமுகம். பெண்ணு. அம்மா, ஆறுமுகம் பெண்ணா? நீங்க பெண்ணு, அது தெரியுது. ஆறுமுகம் யாரு? அவங்கதான். ஆறுமுகம் நான் தாங்க. அப்படியா? பேரே ஆறுமுகம்னு வச்சுட்டாங்களா உங்களுக்கு? வணக்கம்மா. உங்க பேரே ஆறுமுகம்னு வச்சுட்டாங்களா? ஆமா, பேரே. என்ன கோவம் உங்க அம்மா அப்பாவுக்கு உங்க மேல தெரியலையே? சொல்லுமா, சொல்லுக்கண்ணா. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனைமா? விக்ரமாயா வாங்கணும். ஆணி 1ஆம் தேதி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சாமி. விக்ரமாயா உடஞ்சாலே அந்த வீடை மாத்திக்கிறது நல்லது. அது உடஞ்சு மகன் வந்து இல்ல, அது காமிச்சு கொடுத்துரும்மா. அது காமிச்சு கொடுத்துரும். கால் வலியால பிரச்சனை. அதுக்கு தானே அந்த பாடுபட்டு இந்த காருக்கு செஞ்சு வாகனங்களுக்கு செஞ்சு வைக்கிறதுக்குள்ள எண்ணெயே போட்டு வாட்டிது. இப்ப முடிஞ்சு போச்சு தெய்வாதீனமா. அடுத்த மாசத்துல இருந்து கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்க. விக்ரமாயா உடைஞ்சு விழுந்தா 3 விஷயம் இருக்கு. ஈசானிய பாகம் சரியில்லாத வீடு, படிக்கட்டு மேல அமர்ந்த வீடு, அதாவது மேல போனீங்கன்னா ஒரு 2-3 படிக்கட்டு ஏறி போற மாதிரி அமர்ந்த வீடு, உள்ள வந்து வெட்டும், அதாவது எள்ளு மாதிரி ஷேப் உள்ள வீடா இருக்கும். இது ஒரு பக்கம் போக, திருஷ்டிகளோ பூமி சரியில்லைனாலோ அது என்ன பண்ணும், காமிச்சிட்டு இன்னொன்னு வாங்கி மாட்டினீங்கனாலும் கொஞ்ச நாள்ல விழுந்துரும். சரிங்க சாமி. அதனால அந்த இடத்த முதல்ல வரைஞ்சி பாருங்க, எங்க தப்பு இருக்கோ அதை சரி பண்ணிக்கோங்க.
அப்புறம் வீட்டுக்காருக்கு வந்து ஊர்ல பிரச்சனை வந்து பொய் கேஸ் கொடுத்து கொடுத்தாங்க. மொத்தம் வீடு, அதுக்கு தான் நான் சொன்னேன், விக்ரமாயா விழுந்தா நீங்க இருக்கிற வீடு பிரச்சனை, உங்களுக்கு நோய், அவருக்கு விரயம், வழக்கு, எதிரிகள், எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை, நகைகளை வைக்கிறது, அடமானத்துக்கு போனது திருப்பி வராம போறது, எதுல போனாலும் பிரச்சனை, நிம்மதி இருக்காது. அதான் சாமி, அவனுக்கு திருமணம் 37 வயசாகுது, திருமணம் ஆகல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்னொன்னா போறீங்க பாரு, எவ்வளவு புத்திசாலி, ஆறுமுகம்ல. அதான் எனக்கு ஒரு தீர்வு வந்து இங்கதான் தீர்வு கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்ன சொல்ற, அதை விட்டீங்க. அப்புறம் கல்யாணம், நான் எதுக்கு தீர்வு சொல்றதுன்னே தெரியலையே இப்ப. அப்ப வீட்டுக்கார உள்ள தள்ளிடலாமா? எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க சாமி, உங்களை தான் நானும் 15 வருஷமா சாமி. இது வந்து இது தொலைக்காட்சி, எல்லாத்துக்கும் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? நீயே சொல்லு. என் இடத்துல இருந்து கஷ்டம்ல. பொதுவா இந்த வீடு விக்ரமாயா விழுந்ததுனால அது வீடு சரி இருக்காது. நீங்க முதல்ல அலைபேசியில தொடர்பு வந்து அந்த வீட்டை அனுப்பிச்சு ஒரு வரைபடம் அமைச்சு அதுக்கு என்ன இருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு முடிஞ்சா ஒரு முறை வந்து பாருங்க. அப்படி இல்ல அவங்களே உங்களுக்கு வரைஞ்சு பார்த்து என்னன்றத சொல்லிடுவாங்க. அதுதான். அதுக்கப்புறமா நம்ம என்ன விமோச்சனம்னு போகலாம். அப்புறம் தான் கல்யாணம் என்ன சொல்லணும், எல்லாமே அப்புறம் தான். இப்ப நடந்தாலும் சரியா வராது, நேரடியா வரணும் சாமி. ஆமாமா, சரி சாமி, நல்லபடியா நீங்க தான் காப்பாற்றணும். பண்ணிக்கலாமா, அது எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனா எதுன்றதை தெரிஞ்சு பாத்துக்கணுமா. என்னால தாங்க முடியல. பாத்துக்கலாமா, நல்லதுமா. நன்றி. ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் பணிவான வேண்டுகோளை தான் அதை சொல்கிறோம். பட் ஆனால் அதை வந்து புரிஞ்சிக்கல. புரியுது உங்களுடைய அந்த ஒரு ஆர்வத்தில் பண்ணுற விஷயங்கள். டிவி வால்யூமை மியூட்டில் வைங்க, ஒரு கேள்வி கேளுங்க. பல கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த வரவங்களுக்கு வழி கொடுக்க முடியாது. அதே போல் சுவாமிஜி சில விஷயங்கள் வந்து இலைமறைவு காய்மறைவாக சொல்ல முடியாமல் வந்து யோசிக்கிறப்போ அதை சொல்லணும் அப்படின்னு இந்த லைவில் இன்சிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் வந்து சுவாமிஜியை நிறைய டீட்டெயில் வந்து இன்னும் தெளிவாக கேட்டுக்கலாம். ஒரு காலர் பார்த்துருவோம். பார்த்துட்டு அடுத்தது உங்களுடைய கேள்விக்கான பதிலை கேட்டுறேன். சுவாமிஜி காலை வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், சொல்லுங்க. யார் இங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சார், வணக்கம் சார். ஐயா கேக்குது ஐயா. யார் இங்கேருந்து பேசுறீங்க? யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன் சார். உங்க பேரும் வயதும் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. திருமலையிலிருந்து ராஜசேகர் பேசுறேன். ஓகே, வயசு 56 ஆகுது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க ராஜசேகரன், சொல்லுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், நல்லா இருங்க. நீங்க அகாதி கர்மா பத்தி நான் கேட்டிருந்தேன், சொன்னேன் உங்ககிட்ட. எதுங்க? அகாதி கர்மா சொன்னேன். எதுங்க? அகாதி கர்மா. அகாதி கர்மா, ஆமாங்க. நீங்க போன வாரத்துல சொல்லியிருந்தேன் சாமிஜி. சரிங்க. அது வெள்ளிக்கிழமை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அது எந்த கிழமை வேணாலும் செய்யலாமா சாமிஜி? இல்லைங்க, அந்த புத்தகத்துல என்ன கிழமை போட்டிருக்கோன்னா அதுதாங்க. தேய்பிரை அஷ்டமியில செய்யலாமா சாமிஜி? இல்ல, அது அஷ்டமி திதி கணக்கு இல்ல. அதுல என்ன கணக்கு கொடுத்துருக்க, என்ன கிழமை என்ன நாள் கொடுத்துருக்கனோ அதுதான். சரி சாமிஜி, அதுதான் சாமிஜி கேட்டேன். இல்ல, அதுல கொடுத்துருக்கிறது. ஏன்னா அது வந்து காலசூஸ்திரங்கள் எல்லாம். சரி சாமிஜி. அதனால அது மாற்றவே முடியாது. அது மாற்றி பண்ணுறதுனால பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு எதை படித்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, இது நமக்கு அகாதி கர்மான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம் சாமிஜி. அப்போ நீங்கள் அதில் கொடுத்துருக்கிறத மாற்றி செய்யாதீங்க. சரி சாமிஜி. ஆமாம், சரி, ரொம்ப நன்றி சாமி. நல்லதுங்க, நன்றி. நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய ரவி ஐயா அற்புதமான அவருடைய அதிசயங்களையும் அனுபவங்களையும் சொன்னார். நம்மளுடைய நித்யானந்தம் ஐயா கிட்ட இந்த வாரத்துடைய சொல்லுங்க ஐயா அற்புத அதிசயங்கள். கிருஷ்ணா, ஒரு முறை சாமி வந்து எங்கள் நண்பர் நத்தத்தில் இருக்கார், குடியாத்தம் நத்தத்து கோபால்ஜின்னு, அவருக்கு ஃபோன் பண்ணி, சரி நீங்கள் வந்துடுங்க, நாம் தஞ்சாவூர் வரைக்கும் போய் வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வரும்போது நித்தியம் கூப்பிட்டு வந்துடுங்கன்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நித்தி சுவாமி கூப்பிட்டாங்க, தஞ்சாவூர் வரைக்கும் போகணுமா, அவர் பூஜையில் வந்து ஏதோ ஒரு கோயில் வந்து வந்திருக்கு, அதை போய் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். நானும் அவரும் காரில் கிளம்பிட்டோம். சுவாமியை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டுருக்கீங்க. ஆனால் அவர் வந்து எந்த கோயில்னு தெரியல. நாங்கள் தஞ்சாவூர் வந்து பிரகதீஸ்வரன் கோயில் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு, அங்கே தான் சொல்கிறான்னு நேராக அங்கே போய் நிறுத்திட்டோம். இந்த கோயில் இல்லை ஜி,
அது இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி 3 கிலோமீட்டர் எப்படி போனோம் என்ன இதுன்னா, நீங்கள் இப்படியே போங்கன்னு இவர் சொல்லிகிட்டே வர்றார். இந்த ரோட்டில் போங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு. ஒரு 3 கிலோமீட்டரில் ஞானப்பிரசாம்பிய ஏதோ ஒரு கோயில், அந்த கோயில்கிட்ட வந்து நிறுத்துங்க அப்படின்னார் வண்டியை. இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோயில் சொன்னதுமே எங்களுக்கு புரியல. ஏன்னா அவர் பூஜையில் வந்தது அந்த கோயில். அந்த கோயிலுக்கு போட்டு உள்ளே போகலாம், நிறுத்திட்டு அப்படி வண்டி நிறுத்திட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே போகிறோம். உள்ளே போனதுமே சுவாமி அந்த அர்ச்சகர் இருக்கார் இல்லையா, அவர் வெளியே வந்தார். வந்து சுவாமியை பார்த்ததுமே அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே நின்று அப்படி எழுந்து இந்த கட்டை வெள்ளம் இருக்கு பாருங்க, அதில் 2 கால் அந்த வெள்ளம் மேலே தூக்கிட்டு அப்படியே டக்குன்னு கீழே வந்துட்டாங்க. ஆமாங்க. விழுந்துட்டு எங்களுக்கு எல்லாம் போய் தண்ணி தெளிச்சு கிழிச்சு ஆஸ்வாசப்பட்டு அவரை வந்து ரெடி பண்ணி அப்புறம் அவரை இது பண்ணோம். அவர் எழுந்ததும், சாமி நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் சுவாமி. அவர் அப்படியே எதுவுமே பேசலை. ஏன்னா அவருக்கு அந்த மயக்கமே தெரியல, அதிர்ச்சியிலே இருந்திருக்கு. அதிர்ச்சியிலே வந்து பார்த்துட்டுமே அப்படியே எழுந்து அப்படியே அந்த வெள்ளை கட்ட வெள்ளோடு மேலே எழுந்து அப்படியே கீழே வந்துட்டாங்க. அப்புறம் எங்கே நாங்கள் ரெடி பண்ண பிறகு அவர் எங்கேருந்து வந்தீங்க என்ன எதுன்னு கேட்டு அப்புறமா என்ன பண்ணாங்க, பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. பூஜை பண்ணிவிட்டு, சாமி நீங்கள் யார் சாமி, நீங்கள் போகும்போது எங்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போகணும் சாமின்னு கேட்டாங்க. சரி சொல்கிறேன் ஆகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு, இந்த ஸ்தலத்துடைய வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸ்தல வரலாறு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோயில் வந்து அந்த ஊரில் ஒரு அரக்கனை வந்து அந்த அம்பாள் வந்து கொன்று இருக்காங்க. அந்த அரக்கனை வந்து தஞ்சகாசூரன் கரெக்ட், தஞ்சகாசூரன் அவர் வந்து வதம் பண்ண கோயில் அது. அவங்க வந்து வதம் பண்ணுறாங்க. வதம் பண்ண ஒரு முறை வதம் பண்ண இது பண்ணும்போது சாகடிப்போது திரும்ப உயிரோடு வராரு அந்த அரக்கன். ஆமாம். இதுபோல் திரும்ப பண்ணுறாங்க, திரும்ப வந்துகிட்டே இருக்காரு. மறுபடியும் கொள்கிறாங்க, மறுபடியும் வந்துகிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஒன்றும் புரியல. அம்மா என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்குன்னு விஷ்ணு பகவானை நோக்கி பயணம் போகிறாங்க. இது தவம் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த விஷ்ணு பகவான் வந்து அவர் சமாதானம், இது ஏன் அவர் வந்து எப்படி நீ கொல்லும்போது எப்படி வராருன்றதை அவர் சொல்கிறாரு. எப்படின்னா, இங்கே வந்து இந்த தேவர்கள்லாம் கடைஞ்ச அந்த இது இருக்கு இல்லைங்களா, அமிர்தத்தை வந்து மீதியை வந்து அந்த குளத்தில் தான் கொட்டிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு எதிர்க்க உள்ள குளம், அந்த கோயிலுக்கு எதிரில் உள்ள குளம். அந்த குளத்தில் அந்த தண்ணி வந்து அந்த இவர் கொல்றது அந்த தண்ணியை குடிச்சு அவர் உயிர் வந்துடுது. ஓகே, அமிர்தம் கலந்த தண்ணி. ஆமாம், அதனால அவர் வந்து உயிர் பெற்றுறாரு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த நீரை மொத்தம் நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இது நடந்தது அங்கே. விஷ்ணு பகவான். ஆமாம், விஷ்ணு பகவான் அந்த நீரை மொத்தம் அவரு குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவருக்கு அந்த தொண்டையில் இப்போ நீளமாகவே மாறி போகுது மொத்தமே. சுவாமி அதை பண்ணிட்டு நீ இப்போ வதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 4 திசையிலும் போட்டு 8 திசையிலும் வந்து அவரை வந்து நீங்கள் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி அதன் பிரகாரம் அம்மா வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. இது வந்து அந்த கோயிலுடைய வரலாறு. அங்கே இவர் வந்து ஒரு மூலிகை இருக்குது, அது இவர் வந்து அதை தான் நோக்கிட்டு வந்தவர். ஓகே, அந்த மூலிகை அங்கே எது பாருன்னா அவர் அப்புறமா சொல்கிறார் கதை. இங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். விதிப்படி சாக வேண்டிய இது கிடையாது, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கார். அந்த அந்த இது வந்து அந்த இது விதிப்படி கிடையாது. அவர் ஜாதகம் அவர் எப்படி சீரியஸ் அவர் நாள் கொடுத்துட்டாங்க, 4-5 நாள் செத்து போயிடுவாருன்னு. இந்த மூலிகையை கொடுத்தா உயிர் பெற வாய்ப்பு இருக்கு. இவர் அதை வச்சுட்டு எங்களுக்கு தெரியாது இதெல்லாம். அப்புறம் கடைசியாக நாங்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மூலிகையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நபருக்கு கொடுத்து அந்த நபர் உயிர் பெற்று இன்னைக்கு நல்லா இருக்காரு. நல்லா இருக்கு அந்த இடம். அந்த மூலிகைங்கிறது பூஜையில தியானத்தினுடைய சக்தி. இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம், எத்தனை வருஷம், 15 வருஷம் 15 வருஷம் மேல
தியானத்துக்கு உள்ள ஒரு சக்தி ஐயா. அதாவது நம்ம உண்மையாக அவர் ஒன்றும் எனக்கு காசு கொடுக்கல. ஆமாம் ஆமாம். அவர் ஒரு பெரிய செல்வந்தர், எனக்கு ஒன்றும் காசு கொடுக்கல. ஆனால் நல்ல மனிதர். அவர் வந்து பல ஏழைகளுக்கு செய்வார், அனாதை விடிகளுக்கு செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். அவருக்கு ஜாதகத்தில் விதிப்படி இல்லை, கணிக்கப்படலை. ஆனால் அவர் பிரச்சனையில் இருக்கார். அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ நான் கேட்டேன், பகவானே இது என்ன, அது விதி இருந்தால் பரவாயில்ல, விதி இல்லை, அந்த மனிதர் இருந்தால் இன்னும் 4 பேர் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு ஒரு தியானத்தில் போகும்பொழுது அதுக்கு பேர் வருது. பரதி செடியெடுத்து பரமனோடு அருள் பெற்று ஞானத்தில் அமிர்தம் ஊற்றாய் கண்ட கன்னிகை நிலையறிய சம்ஹாரம் செய்த இடத்திலே இந்த மாதிரி லிங்கம் இருக்கும். அந்த வழியில் இருக்கிற லிங்கத்தை நீ எடுத்த அந்த கோயிலில் இந்த மூலிகை இருக்குது, இதை எடுத்து நீ செஞ்சால் அவன் தப்பிப்பான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது வந்து தோற்றுவித்தல். அப்படி தோற்றுவிச்சதை வச்சு நான் உடனே ஃபோன் பண்ணி வந்துருங்கப்பா. அப்புறம் எல்லாத்தையும் கோயிலில் சுற்றிட்டு அந்த செடியை பறிக்கும் போது தான் இவங்களுக்கு விஷயம் தெரியும் எதுக்காக நம்ம வந்தோம் என்னங்கிறது. அந்த மாதிரி ஞான பிரசுராம்பிகான்னு அம்பாள், அது எனக்கு இன்னும் சரியா அந்த இவர் லிங்கம் ஞாபகம் இல்லை. இங்கே தான் இன்னொரு என்னென்ன, அதாவது அந்த பகவான் கூட பாருங்க வித்தியாசமாக உட்காந்துட்டு பாரு. சிவன் மொத்தம் கிழக்கு பார்த்த மாதிரி இருந்தால் இவர் வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். பிரகதீஸ்வரன் கோயில், பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்குடைய அந்த கல் வந்து இந்த கோயிலாண்ட கீழே விழுந்துடுது ஐயா. ராஜராஜ சோழன் வந்து இந்த கல்லை வந்து நகத்தை முடிக்கிறாரு, நகத்தை முடியல. இந்த கோயிலை நீ கட்டி முடிச்சாதானே அந்த கல்லையே நகத்த முடியும்னு சொல்லிட்டு ஞானகுரு அப்பயே சொல்றாங்க. அப்போ அந்த கோயிலை கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கல்லை நகர்த்தி தான் அது இப்போ கர்ப்பகிரகத்தில் இருக்கிறது. எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு, அவ்வளோதான். 15, ஏன்னா அது மாறா போயிடக்கூடாது. ரொம்ப காலம். ஆனால் ராஜராஜ சோழன் கட்டி அந்த சிறிய கோயில் ஏன் ரொம்ப பிரபலம் அடையலைங்கிறது எப்பவுமே ஐயா உண்மை கோயில்கள் ஒளிந்துதான் இருக்கும் ஐயா. அதில் ஞானிகள் இருந்த இடம் மிளிர்ந்து இருக்கும் ஐயா. ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ஞானிகள் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களோ அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்கும், இப்போ அருளும் கிடைக்கும். இந்த மாதிரி கோயில்கள் வந்து அந்த மாதிரி இந்த ஞானம் உடையவங்க அவங்களுக்குன்னு தனியாக விடப்பட்ட ஆலயங்கள் ஐயாது. எல்லோரும் போகும்போது இவங்க போக மாட்டாங்க. அந்த மாதிரி கணக்கு நிறைய வந்து இது வரைக்கும். அதில் என்ன ஒரு பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்னா, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூர் போய், தஞ்சாவூர்லேருந்து 3 கிலோமீட்டர் போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்து அவர் இன்னைக்கு நல்லா இருக்காரு, நல்லா இருக்காருங்கிறது தான் இதில் முக்கியமாக. நல்லா இருக்காரு. அந்த கோயிலெலாம் இப்போ பார்த்துருந்தாங்கன்னா நிகழ்ச்சியை, அடுத்த வாரம் நான் வருவேன், என்னை உட்கார வைங்கன்னு வரேன். ஆமாம், நான் அதெல்லாம் சொல்ல ஒரு ஆமாம், நான் கட்டுப்படுத்தி எல்லாம் வேணாப்பா, இந்த மாதிரி புகழெல்லாம் நமக்கு வேண்டான்னு. ஐயா அது மாதிரி அதே வருஷத்தில் தான் பொதுவாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பஞ்சமி வழிபாடு இன்னைக்கு வாராகியை வச்சு ரொம்ப பெரிய லெவலில் போயிருக்கு. ஆமாம். இதில் நீங்கள்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா அந்த பஞ்சமி திதிக்கும் கிழமைக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. அதில் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி உண்டு. இப்போ வந்து போடணுங்கிறது ரெண்டாவதாக வச்சுக்கோங்க. இப்போ சூன்யம், மந்திர தந்திரம், திருஷ்டி, அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் தடைகள், எப்போவுமே நிம்மதி இல்லாத இருக்கிறது, பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்று அவஸ்தைப்படுறது, ஆண் பிள்ளைகளை மட்டும் பெற்று அவஸ்தைப்படுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பஞ்சமியில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஞாயிறு என்பது ஒன்று. நாளைக்கு சாமி? ஆமாம் ஐயா, நாளைக்கு நடக்க போகுது. ஞாயிறு என்பது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன், 5 பஞ்சமி என்றால் புதன், இது ரெண்டும் ஒன்று கூடுறது. அப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பஞ்சமியை மட்டும் நம்ம எப்பவுமே விட்டுடக்கூடாது. அதை வந்து நம்ம கரெக்டாக வழிபாடு என்ன தீப வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ இதை வந்து விருப்பப்படுறவங்க அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, விளக்கம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஆசிரமத்தில் ஸ்கந்தாலயாவில் அதுக்குன்னு நான் பிரத்யேகமாக பல விஷயத்தை பண்ணி வச்சுருக்கேன். பிரியப்படுறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து வழிபடுங்க. அதே மாதிரி அகண்ட பாராயணம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அகண்ட பாராயண பக்தர் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை எளிதில் பலனும் பயணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அகண்ட பாராயணம். அது வருகின்ற செவ்வாய்க்கிழமை. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாங்கிறத நீங்கள் இணையத்தில் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. வந்து வழிபடுங்க, எல்லா வளமும் காணுங்க. ஞாயிறில் வர பஞ்சமி, அதே மாதிரி செவ்வாயில் வர பஞ்சமி, இது மாதிரி கணக்கு இருக்குது. இந்த பஞ்சமியோடு சேரும் பொழுது அதிலும் வாராகிக்குன்னும் போது இன்னும் கூடுதல் அது வழி இருக்குது. இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம காலப்போக்கில் வரும்போது சொல்கிறேன் நான்.
புரியுதா? கண்டிப்பா சுவாமிஜி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்களை சொன்னாங்க. அதாவது வருகின்ற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் வந்து பயன்பெறுங்க. அதே மாதிரி பஞ்சமி திதி கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்குண்டான ப்ராப்பர் டீட்டெயில் விளக்கம் சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து அற்புத அதிசயங்கள் 2 டபுள் தமாக்கா கிடைச்ச ரவி தமிழ்வாணன் ஐயாவுக்கும் நித்யானந்தம் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிடுறோம். அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னாலும் சரி, குழந்தை குபேரராக இருக்கட்டும், விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, வேல், அக்ஷய பாத்திரம், இது போன்ற எந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவை, எங்களால் வர முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் சரி, போஸ்ட் மூலமாகவும் சரி உங்களுடைய வீட்டுக்கு கொடுக்கப்படும். பஞ்சமி திதி நம்ம ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அகண்ட பாராயணம் வந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா பயன்பெறணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால மட்டுமே. காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். சுவாமிஜி காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க அவினாஷ்ல இருந்து பேசுறோங்க. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. பிரியங்கா, வயசு 27ங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. பிரியங்கா சொல்லுமா. பிரியங்கா பொண்ணுங்க. பிரியங்காவுடைய அம்மா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஆமாங்க. சொல்லுங்கம்மா. என்ன கல்யாணம் ஆகணுமா? ஆமாங்க, கல்யாணம் ஆகணும். வேலைக்கு ட்ரை பண்ணி அதுவும் போயிடுச்சு சாமிஜி. வேலைக்கும் போயிடுச்சு, கல்யாணமும் ரெடி ஆகி நின்றுச்சுங்க. சரி, மாதவிடாய் கோளாறு இருக்காமா அவளுக்கு? ஆமாங்க. அதே மாதிரி இளநரையும் இருக்காமா? அது லேசா இருக்கும் போலங்க, அதிகமா இல்லைங்க. லேசா இருக்கும். அம்மா தானே நீங்க? ஆமாங்க. என்ன கண்ணா? ஏன் நான் கேக்குற இளநரைனா அது சும்மா ஒரு மார்க் போட்டுக்குங்கன்ற மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன படிச்சிருக்கா? எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்குங்க சாமிஜி. சரி, கல்யாணம் நின்னுச்சு இல்ல, அது எதனால சாமிஜி? பையன் உங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தையே இல்லைங்க. நல்லா ரெடி ஆகி மோதிரம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்பவும் பையன் பேச மாட்டேன்ருச்சுங்க. சரி, அதனால அப்புறம் அந்த பையன் யாரையோ காதலிக்கிறாரு அப்படின்னு வந்துச்சா? அது அந்த மாதிரி ஒன்றும் தெரியலைங்க, டீட்டெயில் தெரியலைங்க சாமிஜி. சரி, அதனால சரி அப்புறம் பிடிக்கலைங்க. நம்புமே ஒண்ணுமே பேசுறதுல எங்க அப்பா அம்மாவுக்கு கேளுங்கிற மாதிரி எதுவுமே முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா சாமிஜி? கொஞ்சம் தூரத்து சொந்தங்கிறனால அப்படியே பார்த்துட்டேங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அது நல்லதாவே எடுத்துக்குவோம் நம்ம. சரிங்க சாமிஜி. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை. சரிங்க. பாம்பு புத்து எங்க இருக்கோ அங்க அம்பாள் கோயில்ல இருக்கணும். சரிங்க சாமி. அங்க 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள் ஒரு பிடி அவ கையால, பாப்பா கையால நீங்க செஞ்சு பிரயோஜனம் இல்லை. சரிங்க சாமி. அதே மாதிரி இன்னொரு வாழை இலையில குங்குமம் ஒரு பிடி. சரிங்க சாமி. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அங்க பானகம், சுக்கு, ஏலக்காய் போட்டு பானகம் செய்து அங்க வச்சுட்டு ஓம் மங்கள அஸ்தீக சித்தா சுயம்பரா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு அந்த நிவேத்தியம் பண்ணோம். அந்த பானகத்துக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அங்கேயே 11 சுத்து நின்ன இடத்துல இருந்து 11 சுத்து வலமா சுத்தி வந்து பாம்பு புத்தியும் சுத்தி வந்துட்டு போங்க. 9 வாரத்துக்குள்ள முடிவு வரும். தொடர்ந்து 18 நாள், அதாவது 19ஆவது நாள் வந்து பசுவுக்கு 18 நாளும் சூரிய நமஸ்காரம், கையில வாழைப்பழம் இல்ல கீரை ஏதாவது வச்சுக்கிட்டு பாப்பா பண்ணணும். டெய்லி எடுத்துன்னு போய் பசுவுக்கு கொடுத்துடணும். இப்படி 18 நாள் பண்ணி 19ஆவது நாள் வீட்டுல வடபாயசத்தோட சாதம் செய்து ஒரு 5 பேருக்கு அவ கையால அன்னதானம் போடணும். இத பண்ணுங்க, வேலையும் கிடைச்சிரும், கல்யாணமும் முடிஞ்சிடும். சாமிஜி நன்றி சாமிஜி. நம்ம நாளா பாத்துட்டு இருக்கிறேங்க, எங்கிட்ட போன் இல்லைங்க. இப்பதான் புக் ஒண்ணு வாங்கினேன், கர்மா புக்கு வாங்கினாலே வீடியோ வந்துடும். சாமிஜி நன்றிங்க சாமிஜி. நிச்சயமா அது நன்றி. நீங்க அவரு ரவி தமிழ்வாணன் ஐயாக்கு தான் சொல்லணும். சாமிஜி எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு தொந்தரவாவே இருக்குங்கிறாங்க. பாப்பாக்கு முடிச்சிருவோமே, அது வந்து பாத்துருங்களேன் நேர்ல. நன்றி. ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னா டக்குன்னு லிஸ்ட்டு பக்கெட் லிஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கேள்வி கேட்டுட்டு கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவாமிஜி வந்துட்டு அந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு இருந்தாலும் நிறையா வந்து கால்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் பேசுகிறோம். சுவாமிஜி ஐயாவுடைய கேள்விக்கான பதில் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சமி சொன்னோம்ல விட்டு, ஏன்னா மனசு கேட்கல, அதனால 2வதும் சொல்கிறேன். சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி ஏதுவான விஷயம், அதுவும் நாளை. ஆமாம், அதுவும் ஒரு நாம ஆலயத்தில் நடக்கிறதுங்கிறது இன்னும் கூடுதல். அதை பற்றி சொன்னால் பெருசாக புகழ்ச்சியாக போயிட போகுது. ஆனால் நாளைக்கு நடக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி நாளைக்கு தான். நாளைக்கு வந்து பயனடைங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம்.
மிக முக்கியமாக ஸ்ரீ காலபுருஷ தத்துவ ஸ்ரீ மகா காலபுருஷ தத்துவ நீலன் நிவர்த்தி வேள்வி நாளை இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடியேனே செய்வதாக முடிவு செய்து கிட்டத்தட்ட ஐயா நானே உட்கார்ந்து பரிகாரங்கள் வழிபட்டு பல ஆண்டுகள் ஆகுது ஐயா. இந்த முறை இந்த ஸ்ரீமகா காலபுருஷன்ற நாள் வர்றது தத்துவ நாளாக வர்றதுனால அடியேனே தான் பூஜை செய்கின்றேன். அதில் இரும்பு விளக்கு ஐயா, அதில் அதை வச்சு தான் அதனுடைய விளக்கம் சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் இணையதளத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நாளை ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு. நாளை ஞாயிறு அற்புதமான பஞ்சமி. யாரெல்லாம் வழிபட்டு எப்படியெல்லாம் பலனடையணும்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கு ஒரு நாள் விட்டுடாதீங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, கடைபிடிச்சிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நம்பிக்கை பதிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, பலனை எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்கிறேன். ரொம்ப முக்கியம். அடுத்தது பதில். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீங்க பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டு பகல் 2 மணிக்கு பயிற்சியும் சனிப்பயிற்சிக்காகத்தான் அந்த சனிப்பயிற்சிக்காகத்தான் நானே உட்கார்றேங்க. 3 விஷயங்கள் நடக்குது. ஏன்னா சகோதர குருக்கள் தான் பண்ணுவாங்க. அது நான் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்காக அது விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து தான் பண்ணுறது வழக்கம். இது ஏனோ இந்த ஸ்ரீமகா கால புருஷர்னு எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமான தத்துவமாக இருக்கிறதுனால இந்த சனிப்பயிற்சியை அதுவும் கும்பத்தில் வர்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம். அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. ஏன்னா அவர் பார்க்குற அந்த 3, 6, 7, 10 பார்வைகளுக்குள்ளெல்லாம் கணக்கு போட்டால் எல்லா ராசிக்கும் நல்ல பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஏன் நாமளே செய்யக்கூடாதுன்னு இன்றைக்கி இரும்பு விளக்குகளும் அதுக்கான மூலிகை திரிகளும் எடுத்து வச்சு ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக அதுக்கான விளக்குக்கு பூஜை செய்து அதிலிருந்து ஓமம் செய்து அந்த விளக்கை அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி பிளானு. அதில் இசைகளோடு அந்த மகாபுருஷ தத்துவத்தோடு பண்ணுறதுனால சரி நாம் பண்ணாதான் இது சரியாக இருக்குங்கிறதுனால அடியேனே அமர்ந்து செய்ய ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு நான் உட்காந்து செய்யணும். பகவான் அப்படி வழி அமைச்சிருக்காரான்னு தெரில. அது 24ஆம் தேதியா இன்னும் வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு. ஆமாம் விசேஷம். நீ வா கண்டிப்பாக. பதில் சுவாமி. ஆமாம் பதில். ஐயா, நல்ல கற்றவர்களுக்கு ஆணவம் இருப்பதில் என்ன தவறு? ஐயா, ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றுறீங்க ஐயா, ரொம்பி போச்சு, திருப்பி மேலே ஊற்றுனீங்கன்னா ஐயா வழிஞ்சு வெளியே உள்ளே இருக்கிறதும் வெளில வந்துடும் ஐயா. நீங்கள் மேலே ஊற்ற உள்ளே இருக்கிறது வெளில போயிட்டே இருக்கும் ஐயா. அது நிறைவு பெற்றதான்னு சொல்ல முடியாது. நிறைவு பெற்றதா இருந்தால் ஊத்துறதை நிறுத்தணும். அது மாதிரி அகங்காரம் ஐயா. அவர் என்னதான் பாலுடைய பாத்திரமாக இருந்தாலும் அகங்காரங்கிற பாலை ஊற்றிக்கிட்டே இருந்தா அது நிலை இல்லாமல் வெளியில் இருக்கிறது வெளில போகும். அது இவர் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஊத்துறத நிற்கலைன்னா முழுமை பெற்றது அப்படின்னு சொல்ல முடியாது ஐயா. என்னதான் அவர் அகங்காரம் பெற்று கல்விகளில் கற்று எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் கூட அவர் நிறைவில்லாத பாத்திரமாக போய்விடுவார் ஐயா. அகங்காரம் என்ற நீரை ஊற்றினால், அகங்காரம் என்ற பாலை ஊற்றி கொண்டே இருந்தால் அது நிறைவு பெறாத பாத்திரமும் நிறைவு பெறாத ஒரு பொருளாகவும் மாறி போய்விடும் ஐயா. எளிதில் சொல்லணும்னா இதுதான் ஐயா. அப்போ கற்றவருக்கு உள்ளது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்றதை நாம் அறிந்து கொண்டு பண்போடு இருக்குமேனால் அதை பொறுத்து அமைதியோடு இருக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது ஊற்றப்பட்ட பால் நிறைந்த பாத்திரம் ஐயா. அது உங்களுக்கு இருக்கு சாமி. தெரியலையா, அது என்னோட கருத்து. ஆமாம், அப்போ அது நிறைஞ்சு பாத்திரமா இருக்கும். இல்லை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தெரியும் என்றால் கற்றவர் முழுமையா எதையுமே ஐயா இந்த உலகத்தில் பிறந்த மனித பிறப்பில் 6 அறிவு படித்த மனித பிறப்பில் எதையுமே ஐயா யாரும் முழுமையாக கற்றுக்கொள்ளவே முடியாது ஐயா. கல்வியாகட்டும், அது எந்த துறையை இவ்வளவுதான் அப்படின்னு முடியவே முடியாது ஐயா. காரணம், அதனால் ஆணவம் கூடாது கற்றவருக்கு என்பதுக்கு பெரிய கருத்து. ஏன்னா நீ கல்லாத வித்தையை இன்னொருத்தர் எங்கேயாவது கற்றிருப்பார். அப்போ ஒரு ஞானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு, கம்பியை பிச்சை எடுக்கின்றார். வெறும் நம்ம ரூப் போடுற கம்பியை, தளம் அமைக்கிற கம்பியை பிச்சை எடுத்து ஒரு பாறையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கார். அவர் டீ பிச்சை எடுக்க மாட்டார், சாப்பாடு பிச்சை எடுக்க மாட்டார், எதுவுமே எடுக்க மாட்டார், வெறும் கம்பி கொடுன்னுவார். அந்த கம்பியை போய் பாறையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பார்.
பயங்கரமான ஞான வித்தை கற்ற தவம் பண்ணி அஷ்டமா சித்தி அடைஞ்சு குண்டலினெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி அங்கே போய் இதால் நான் கம்பியை தேய்ச்சிட்டு இருக்கிறான்னு பார்க்குறாரு. அப்போ கேட்குறே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன கம்பியை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் எழுந்து பார்க்குறாரு. ஐயா வாங்க, நீங்களா? ஆமாம். ஐயோ, நீங்கள் முழுதும் கற்றவர் ஆச்சே, நீங்கள் என்ன வந்து பார்க்கணுமா? உங்களை தரிசனம் பண்ணதை நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னையா சொல்கிறீங்க, என்னையா திட்டுறீங்க? கம்பியை தேய்க்கிறேன், அதுதான் ஐயா எனக்கு பொழப்பு அப்படின்னார். என்னையா இது, நீ ஒரு ஞானி, நீ வந்து கம்பியை தேய்ச்சிக்கிட்டு இருக்க, யார் கேட்கறது? கற்று ஆணவத்தில் இருக்கிறவர். அப்படியா, சரிங்க ஐயா, நான் பேசுவதை கேட்காதீங்க, கம்பி பேசுறதை கேளுங்கன்னார் அவர். நான் சொல்கிறேன், நீ கம்பி பேசுது, அவர் சொல்கிற அது சொல்லுது, தேய்க்கும் பொழுது ஓம் 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 ஓம்னு கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்து பார்த்தா அது ஓமாவே இருக்குது. இவர் கண்ணை முடித்து தேய்க்கிறாரு. அப்போ தான் இவருக்கு புரியுது, இது என்ன வித்தை அப்படின்னாரு. கற்றவனுக்கு ஆணவம் இருக்கக்கூடாதுன்றது காற்ற வித்தைன்னார் இவர். இப்போ புரியுதா? அப்போ ஐயா, பால் குடம் போலையும் கற்ற வித்தையும் போலதான் ஐயா அகங்காரம் கூடாது ஐயா. இதான் ஐயா விஷயம். முடிஞ்சு போச்சா நேரம்? சரி, நாளைக்கு வாங்க, பஞ்சமி நான் அங்கே இருக்கேன், எல்லாரும் சந்திப்போம். அந்த பஞ்சமி பூஜை, பூசணிக்காய் வழிபாடு, அது எல்லாம் நீங்கள் இணையத்தில் ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்லிவிடுவாங்க. இப்போ கீழே வர நம்பர் நம்ம தொலைக்காட்சியிலே வேந்தர் டிவிலே இருக்குது, அதுலேயும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா விவரம் சொல்லுவாங்க. நாளை சந்திப்போம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.